வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன். வள்ளலார் கூறும் மூவகை ஞானம். இது புரிஞ்சிட்டா நீ கில்லாட்டி இல்ல மச்சான். பலே கில்லாட்டி, புரிஞ்சா லைக் பண்ணு, இல்லைனா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஞானம் என்பது மூவகைப்படும். அவை உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம். இவற்றின் கருத்து: 1. நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றிய ஜீவ அறிவே உபாய ஞானம். 2. சந்திர பிரகாசம் போல் தோன்றி அறியும் ஆன்ம அறிவே உண்மை ஞானம். 3. எவ்வத்துக்களையும் தெரிந்து அனுபவிக்கச் செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்ற கடவுளறிவே அனுபவ ஞானம். வள்ளலார் கூறும் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் என்பது என்ன? நமது புருவ மத்தியில் 6 பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது. இந்த ஜோதி மணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். நமது மூலாதாரத்திற்கு மேல் 3 இடம் தாண்டி விசுத்தியாகிய இருதய ஸ்தானத்தில் இடது புறத்தில் 6 தலையுடைய ஒரு நாடி இருக்கின்றது. இதைச் சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள். இந்த தேகத்திலுள்ள 6 அறிவும் ஒருங்கி சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள். 6 ஆதாரங்களிலுள்ள 6 பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள். இதுதான் வள்ளலார் தியானம் செய்யும் பொழுது கண்ணாடியில் சுப்பிரமணியம் காட்சி வந்தது என்றார். இந்த காட்சியை சண்முகமணி என்றார். இதுதான் உண்மை விளக்கம். பக்தி மார்க்கத்தில் இது கடவுள், ஞானம் மார்க்கத்தில் இதுவே நாடி என்றும் கூறுவர். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் காமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.